Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோண்டோட உங்களே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ டியூஸ்டே ஒன்றில் எடுத்தது தான். நான் அன்றைக்கி வீடியோ எடுப்போம்னு நினைக்கல. சடனாக எனக்கு நினைவு வந்துச்சு இன்றைக்கி வீடியோ எடுப்போம்ன்ட்டு அதான் எடுத்தேன். அன்றைக்கி பிலாக்க கொஞ்சம் வந்துச்சு, வாங்கி எடுத்தது தான் இது. அதைத்தான் பால் கறிக்கு ஆக்குவோம்ன்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் சீடெல்லாம் க்ளீன் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் மாதிரி வச்செடுப்போம் அப்படின்ட்டு தான். இப்போ பிலாக்காக்கு அதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய், ரம்பை, அதோட அதுக்கு உளு அரிசி கொஞ்சம், மஞ்சள், உப்பு அதெல்லாம் போட்டு தேவையான தண்ணி பாலையும் ஊற்றி நான் இதை வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். நான் இந்த பிலாக்கா கறியை டீட்டெயிலாக செல்லல. நான் ஏற்கனவே பிலாக்கா கறி ரெசிபி என் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறதால நான் இன்றைக்கி இந்த பிலாக்கா கறிக்கு தண்ணி பாலோட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி தான் வேக வச்சேன். பாருங்கள், இந்த பிலாக்காக்கு தக்கன தண்ணி பாலையும் தண்ணியை ஊற்றி தான் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன். எங்கள் வீட்டில் எவ்வளவு தான் மரக்கறிகள் ஆக்கினாலும் இப்படி பால் கறிக்கு பிலாக்கா ஆக்கினா கொஞ்சம் விருப்பமாக தின்னுவோம். ஸோ அதனால தான் சில நேரம் பிலாக்கா விற்க வந்தாலும் எப்படி சரி ஒரு பேக் எடுத்து ஆக்கிற வழக்கம் மீக்கும். அதோடு இங்கே சிக்கன் கறிக்கும் நான் இங்கே கூட்டி கொண்டு இருக்கிறேன். அதை நான் டீட்டெயிலாக காட்டலை. அதோடு நான் இன்றைக்கி கொரக்கா ரசம் செஞ்சேன். அதைத்தான் உங்களோட ஷேர் பண்ணவும் விரும்பினேன். இது நல்லா டேஸ்ட்டாகவும் மீக்கும். அதுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இன்றைக்கி சீரகமும் மிட் பண்ணினேன். இதெல்லாம் நல்லா போட்டு இடிக்கணும். இப்படி உரல் ஒன்றில் நாங்கள் ரசம் செய்யப்போக்கில் இடித்து எடுத்தால் அந்த ரசம் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அதான் நான் இடிச்சியே ரசம் செஞ்சேன். சிலவங்க பிளெண்டரில் போட்டும் இதை அரைச்சி எடுப்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இப்படி இடித்து எடுத்தால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். நீங்களும் இந்த ரசம் ரெசிபியை இப்படி இடித்து ஒரு தைனம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் ஆகிக்கும். இன்றைக்கி நான் இந்த ரசத்துக்கு புளி சேர்க்கல, கொரக்கா தான் சேர்த்தேன். கொரக்கான்றது இந்தியாவில் கொடும்புளின்டுவாங்க, இங்கே கொரக்கான்றது. அந்த கொரக்கா போட்டு தான் நான் இன்றைக்கி இந்த ரசத்தை செஞ்சு எடுத்தேன். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா ஈக்கும். சில நேரம் வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறவங்க இப்படி கொரக்கா ரசம் செஞ்சு குடிச்சு பாருங்கள், நல்ல வெயிட் லாஸ் ஆகும். பாருங்கள், இப்படி தான் நல்லா இடிபட்டு வரணும். நாங்கள் அந்த இது சீரகமும் போட்டு சுட்டி நல்லா இடித்து கொள்ளணும். இப்போ ரசம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் சூடாவினதுமா நாங்கள் நான் எண்ணெய் சூடாவினதுமா இடித்து வச்சா அந்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வாசம் வர காட்டி கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் வதக்கணும். இல்லாட்டிக்கு இது டக்குன்னு கருகிரும். அப்படி கருகப்படாது. கருகினா அந்த ரசத்துக்கு உண்டான அந்த டேஸ்ட்டே இல்லாமல் போய்த்திரும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை நல்லா வதக்கணும். அந்த வெள்ளை போட்டுட்டு பச்சை வாசம் போக்காட்டியும். அதோடு நான் இந்த டைமில் ஒரு 2-3 காஞ்ச கொச்சிக்காவையும் கொஞ்சம் 2ஆக உடச்சி போட்டுக்கொண்டேன். இந்த எண்ணெயிலே தான் போட்டு அந்த காஞ்ச கொச்சிக்காவையும் கொஞ்சம் வதக்கணும். அதோட இந்த ரசத்துக்கு நான் 1 டீஸ்பூன் மாதிரி வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் மாதிரி கடுகும் இதுக்கு எட் பண்ணினேன்.
ரசம் செய்ய போகல இது ரெண்டும் கட்டாயம் ஆட் பண்ணணும். இப்போ வெந்தயத்தையும் கடுகையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதக்கினதுக்கு போகிறோம். இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியையும் ஊற்றி இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நான் 3 துண்டு மாதிரி தான் இன்றைக்கி இந்த ரசத்துக்கு கொரக்கா ஆட் பண்ணினேன். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் போட்டு இந்த ரசம் கொஞ்சம் கொதிக்க காட்டியும் வைக்கணும். இப்போ பாருங்கள் ரசம் நல்லா கொதித்து வந்திக்குது. இந்த டைமில் நான் இன்னும் கொஞ்சம் இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணினேன். அதோடு இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணினேன். ரசத்துக்கு கட்டாயம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணினா அந்த ரசம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட பெருங்காயம் தூள் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் 2யும் ஆட் பண்ணினேன். அவ்வளோதான். இப்போ ரசம் ரெடி. அதோடு நான் இன்றைக்கி கொட்டுக்கொலை சம்பலும் செஞ்செடுத்தேன். இந்த கொட்டுக்கொலை சம்பல் செய்கிறதுக்கு நான் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி நான் இந்த கீரை அறிகிற மெஷினில் தான் இந்த கொட்டுக்கொலையை போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன். எனக்கு அது லேசாகவும் இருக்கும். பாருங்கள், இது நல்லா அரைஞ்சி வந்திக்கு. எங்களுக்கு கையால் கொட்கொலையை வெட்டினாலும் இந்த அளவு சின்னதாக வெட்டிப்படாது. எனக்கு இந்த மெஷினில் போட்டு வச்சுட்டு தான் லேசாக எனக்கு இது வெட்டின மாதிரி வந்துச்சு. இப்போ இதுக்கு தக்காளிக்காய், பச்சை பச்சைக்காய், வெங்காயம், மாசித்தூள், கொஞ்சமாக தேங்காவையும் போட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டதுக்கு போகிறோம். ஒரு அரைப்பாதி மாதிரி லெமன் ஜூஸையும் புளிஞ்சு விட்டு நான் இதிலே தான் மறுவா இன்னொரு தைனம் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். அப்போ லேசாகிக்கும். நான் கையை வச்சு ஒன்றும் பெரிய தேவையில்லை. இந்த மிஷின்லேயே போட்டு எல்லாம் நான் அந்த கொட்டுக்கொலை சம்பலை செஞ்சு எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், இப்படி தான் எல்லாம் நான் போட்டுட்டேன். இதை இப்போ ஒரு தைனம் இந்த மெஷினில் சுத்த விட்டால் போதும். அதெல்லாம் நல்லா நான் கையால் பெனஞ்செடுத்த மாதிரியே வந்துடும். அந்த சம்பல் டக்குன்னு ரெடி ஆகிடும். கொட்டுக்கொலை சம்பல் செய்கிற நேரம் இப்படி மெஷினில் போட்டு செய்கிற எனக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், இப்போ கொட்டுக்கொலை சம்பலும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அன்றைக்கி உண்டான லன்ச் மெனு இது தான். ஒயிட் ரைஸ் ஆக்கி சிக்கனும் ஆக்கி அதோட பிலாக்கா கறி, அதோட கொரக்கா ரசம், கொட்டுக்கொலை சம்பல், இவ்வளவு தான். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரசம் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.